அது மட்டுமல்ல, இங்கே எதிரணியில் நிற்கின்ற ஒரு வேட்பாளர், சிந்தித்து பாருங்கள், இது முக்கியமான எதிரணியிலே திமுக கூட்டணி சார்பிலே விசிகே சார்பிலே ஒரு வேட்பாளர். யார் அந்த வேட்பாளர்? எப்படிப்பட்ட வேட்பாளர்? என்ன தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்? யார் அவருக்கு நெருக்கம்? இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்க வேண்டும். சில மாதங்களுக்கு முன்பு ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தனை பிடிச்சாங்க. இந்த ஜாஃபர் சாதிக் யாருன்னா, தமிழ்நாட்டில் 3000 கோடி ரூபாய்க்கு போதை பொருட்கள், போதை மாத்திரை, போதை மருந்தை வித்திருக்கிற ஒரு படுபாவி. இவன் யாருன்னா, திமுகவுடைய அயலக செயலாளர். அயலக செயலாளர் என்ன? இன்டர்நேஷனல் செக்ரட்டரியா திமுகவில், உயர்ந்த பதவி. அவனை டெல்லி போலீஸ் பிடிச்சாங்க. பிடிச்சி விசாரணை பண்ணா 3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு போதை மாத்திரை சப்ளை செஞ்சிருக்கிறான். இவன் எத்தனையோ திரைப்படங்களை தயார் செஞ்சிருக்கிறான். இவன் திமுகவின் முதல் குடும்பம், அவங்க தயார் செய்கின்ற திரைப்படத்திற்கு இவன் பணம் கொடுத்திருக்கிறான், பைனான்ஸ் பண்ணிருக்கிறான். அப்படிப்பட்ட ஜாஃபர் சாதிக், அவனுக்கு வேண்டிய நபர் தான் இந்த தொகுதியை சார்ந்த திமுக கூட்டணி வேட்பாளர். அப்போ இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்கம்மா, தாய்மார்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னு தெரிஞ்சுக்கணும்? உங்க பிள்ளைகளை கெடுத்துட போறாங்க, உங்க பேர பிள்ளைகளை கெடுத்துட போறாங்க. எக்காரணத்தை கொண்டோ திமுக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது. எங்களுடைய வேட்பாளர் தக்காளி மோகன் மிக எளிமையானவர், மிக எளிமையானவர். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். உங்களையே சுத்தி சுத்தி வருவார், உங்களையே தேடி தேடி வருவார். அதனால்தான் ஒரு மாற்றத்தை கொண்டோம். அடிப்படையில் ஒரு விவசாயி, அடிப்படையில் ஒரு விவசாயியின் மகன், அவரும் ஒரு விவசாயி. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு விவசாயி. ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கு சம்பந்தம் இருக்கா? ஸ்டாலின் அவர்களுக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.